ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரி. இன்றைக்கான ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பெரிய குரு இருந்தார். அந்த குரு நிறைய புத்தகங்கள் படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு ஞானி. அவரை ஒரு நாள் ஒரு ஊருக்கு சொற்பொழிவாற்றக்க கூப்பிடுறாங்க. இந்த சொற்பொழிவை கேட்குறக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் கிட்ட வருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த சொற்பொழிவாற்ற நாள் அன்னைக்கும் இவரை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு குதிரை வண்டிக்காரர் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த குரு அங்கே போகிறப்ப பயங்கரமான மழை. அந்த மழையினால் அந்த சொற்பொழிவாற்ற இடத்துல ஒருத்தருமே காணோம். இதை பார்த்த குருவுக்கு அவர் நிறைய இந்த சொற்பொழிவுக்கு வேண்டி தயார் பண்ணிட்டு வந்திருந்தங்காட்டி மிகுந்த ஏமாற்றமாக போகுது. உடனே அந்த குதிரை வண்டிக்காரனை பார்த்து என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே குதிரை வண்டிக்காரரை சொல்கிறாரு, ஐயா, நான் ஒரு குதிரைக்காரன், என்கிட்ட 30 குதிரை இருக்குது. ஒருவேளை நான் புல் வைக்க போகிறப்ப அந்த 29 குதிரையும் வெளியே போயிருந்ததுனாலும் ஒரே ஒரு குதிரை இருந்ததுனாலும் அந்த ஒரு குதிரைக்கு மட்டுமாவது புல்லை வச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட குருக்கு திடீர்னு ஒரு ஞானம் வருது. நம்ம ஏன் இந்த குதிரைக்காரருக்கு முன்னாடி சொற்பொழிவாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயார்படுத்திட்டு வந்த சொற்பொழிவை அந்த குதிரைக்காரர் முன்னாடி ஆரம்பிக்கிறாரு. இந்த குரு ஞானம், மந்திரம், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம்னு பலவிதமான தலைப்பில் பிரசங்கம் பண்ணுறாரு. எல்லா பிரசங்கம் பண்ணி பெரிய சொற்பொழிவாற்றி முடிச்சுட்டு அந்த குதிரைக்காரனை பெருமையாக பார்த்து என்னோடய சொற்பொழிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. குதிரைக்காரருக்கு ஒன்றும் புரியல. ஐயா, நான் குதிரைக்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒரு குதிரைக்கு புல் வைக்க போனேன்னா அந்த ஒரு குதிரைக்கு எவ்வளோ புல் தேவையோ அந்தளவுக்கு மட்டும்தான் வைப்பேன். 30 குதிரையோட புல்லையும் எடுத்து அந்த ஒரு குதிரைக்கு வச்சுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த குருவுக்கு அவர் பண்ண தவறு புரிஞ்சுது. அதாவது நம்மளுக்கு 4 விஷயம் தெரியுங்கிறதுக்கு வேண்டி புரியாதவங்க கிட்ட போய் சொன்னால் நம்மளை தான் அவங்க முட்டாள்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும். நன்றி.